நெகட்டிவாக பேசி 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 போர் அடிச்சு போச்சு. கொஞ்சம் பாசிட்டிவாக பேசுவோமா? சிஎஸ்கேவுடைய பாசிட்டிவ்ஸ் என்னென்ன? இந்த மேட்சை கிட்டத்தட்ட அந்த ஒரு நிலைமையில் தோற்று போனதுலேருந்து இப்போது இப்படி வந்து ஒரே ஒரு ஹிட் அவே, ஒரு 6 அவேல தோற்று போய்க்கிறாங்க. ஸோ பாசிட்டிவ்ஸ் அப்போ இல்லாமல் இருக்குமா இந்த மேட்ச்சில்? கண்டிப்பாக இருக்குது. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மை டியர் buddies, ஹாய் ஃப்ரம் பாலா. buddies, என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக பார்க்க வேண்டிய சில விஷயங்கள். உள்ளே வந்த ஜேமி ஓவர்டன் அண்ட் விஜய் சங்கர் 2 பேரும் ஒரு நல்ல இன்டென்ட் காட்டியிருக்காங்க. ஸோ 2 பேருமே உள்ளே வந்து சும்மா சாதாரணமாக மீக்கியாக சரண்டர் ஆகாமல் 2 பேருமே, இவர் வந்து ஒரு 6 ஹிட் காட்டியிருக்காரு, ஜேமி ஓவர்டன் ஒரு 6 ஹிட்டை காட்டியிருக்காரு. ஸோ ஹிட்டிங் கெப்பாசிட்டி இருக்கிற ஆளுங்க தான் நாங்கள், ஓகே இன்றைக்கி வந்துட்டோம், சீக்கிரத்தில் பிடிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் உள்ளே வந்த இந்த 2 பேர்னால கிடச்சிருக்கு. இது பாசிட்டிவ் நம்பர் 1. பாசிட்டிவ் நம்பர் 2 என்ன அப்படின்னா, ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு கேப்டனாக நின்று ஆடுறாரு. ஒவ்வொரு மேட்சும் தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து பெட்டராக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ ஃபஸ்ட் மேட்ச்சில் ஒரு ஹாஃப் செஞ்சுரி, இந்த மேட்ச்சில் ஒரு ஹாஃப் செஞ்சுரி, நடுவில் மட்டும்தான் மிஸ் பண்ணார். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி ஃப்ரம் த கேப்டன், ஏற்கனவே அவர் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஓப்பனராக இருந்திருக்காரு, அதை மீண்டும் இந்த சீசன்லேயும் கண்டினியூ பண்ணுறாருங்கிறது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். ஸோ இந்த 2 பாசிட்டிவ் தாண்டி பாசிட்டிவ் நம்பர் 3 என்ன அப்படின்னா, நூர் அஹ்மதோட கன்சிஸ்டன்சி. திரும்ப 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 கன்சிஸ்டண்ட்டாக போட்டேங்கிறாரு. பர்பிள் கேப் ஹோல்டரில் யாராவது ஒருத்தங்க வந்து பர்பிள் கேப்பை பிடிங்கிட்டு போனால் கூட அடுத்த நாள் திரும்ப வந்து கையிலேருந்து பிடிங்கிறாரு, குடுன்ட்ட அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஃபைட்டிங் கிரிட்டு அவர்கிட்ட இருக்குது. ஸோ நல்ல கேண்டிடேட்டை இவங்க ஆக்ஷனில் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அது வந்து நூர் அஹ்மத் தான். ஸோ இவர் வந்து பாசிட்டிவ் நம்பர் 3. பாசிட்டிவ் நம்பர் 4, மத்திஷா பத்திரானாவோட பர்ஃபார்மன்ஸ். என்ன மாதிரி போடுறாரு, மற்றவங்க எல்லாம் ஒரு மாதிரி போடுறாங்க, இவர் மட்டும் ஒரு மாதிரி போடுறாரு. இந்த டீமுக்கு இவருக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி பவுலிங் போட்டுருக்காரு. ஸோ அவரோட பவுலிங்குமே இன்னும் சூப்பராக இருக்குது. ஒரு ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டில் நூர் அஹ்மத் லீட் பண்ணுறாரு. ஏ ஸ்பின்னர் அஸ்வின் வந்துட்டு அந்தளவுக்கு நல்லா போடலைனாலும் கூட இவர் அதுக்கு சேர்த்து வச்சு செம்மையாக போடுறாரு. ஸோ நூர் அஹ்மதை நம்ம பாராட்டணும். அதே நேரத்தில் மத்திஷா பத்திரானாவையும் நம்ம வந்துட்டு பாராட்டி ஆக வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. ஸோ இந்த 4 பாசிட்டிவ்ஸை தாண்டி 5வது பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகேந்திர சிங் தோனியோடைய ஸ்டம்பிங் அப்படின்றது மேட்சுக்கு மேட்ச் ஒன்று இருக்குது. மொதல் மேட்ச்சில் சூரியகுமார் யாதவ், 2வது மேட்ச்சில் ஃபில் சால்ட்டு, இந்த மேட்ச்சில் நிதிஷ் ராணா. திடீர்னு சடக்குன்னு போட்டால் வைடு நம்மளுடைய அஸ்வின் அந்த பால். அப்போ அதை இவரும் நவுந்து போய் கரெக்ட் பண்ணி அடிச்சு விட்டார். ஸோ மற்ற 2 அளவுக்கு இது கஷ்டமான ஸ்டம்பிங் கிடையாது, பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ தோனி பிஹைண்ட் த ஸ்டம்ப்ஸ் இன்னும் ஆக்டிவாக இருக்கிறாரு அப்படிங்கிறது, அவரை மாதிரி ஒருத்தர் வந்து டீமோட கைட் பண்ணி இருக்கிறதுங்கிறது ஒரு பாசிட்டிவ். 6வது முக்கியமான பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த டீமை வந்து அழகாக எடுத்துகிட்டு போகிறார். ஃபஸ்ட் ஹாஃபில் முதல்ல வந்து அவங்க அடித்த அடிக்கி அடுத்த 14 ஓவர் இந்த பவுலர் ஸ்டெப்பப் பண்ணல அப்படின்னா எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ ரொட்டேட்டிங் தீஸ் பவுலர்ஸ் அட் த கரெக்ட் டைம், அதாவது வந்துட்டு எப்போ ஜடேஜாவை எடுத்துகிட்டு வரணும், அந்த ஜடேஜாவுடைய ஓவர்ஸ் 2 அவர் கொடுத்த அந்த 10 ரன் தான் கொடுத்தாரு அவர். ஸோ அவரோட ஓவர்ஸுமே வந்து ரொம்ப க்ரூஷியலாக இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல நான் ஃபாஸ்ட் பவுலரை யூஸ் பண்ணணுமா, ஸ்பின் பவுலரை யூஸ் பண்ணணுமா, யார் எனக்கு அதிகமாக தேவைப்படுறாங்க, ஓகே ஏற்கனவே இவங்க அஸ்வினை போட்டு அடிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் இப்போ ஜடேஜாவை கொண்டு வந்தால் வேஸ்ட்டு, கட் பண்ணு அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டு மத்திஷா பத்திரானாவை த்ரூ அவுட்டாக கண்ட்ரீஸாக எடுத்துகிட்டு போனது நல்லா இருந்துச்சு. பட் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க மத்திஷா பத்திரானா ஏன் வந்து 11 ஓவருக்கு அப்புறமா எடுத்துகிட்டு வராரு, கொஞ்சம் முன்னாடி எடுத்துகிட்டு வந்துருக்கலாமே, அவ்வளோ ரன்ஸ் போயிட்டு இருந்துச்சாங்க அப்படின்னு. பட் டெத்தில் யார் போடுவா, டெத்தில் போடுறதுக்கு மத்திஷா பத்திரானா தான் வேணும் நமக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் அந்த இடத்துல பிரச்சனை வரும்போது மத்திஷா பத்திரானா நீங்கள் திரும்ப கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அங்கே திரும்ப ஒரு ஓவர் இடிக்கும். அப்போ நீங்கள் போய் அஸ்வின் ஒரு ஓவர் போட வைப்பீங்களா டெத்தில்? என்ன நடந்திருக்கும், அஸ்வின் ஓவர் போட்டிருந்தா அந்த இடத்துல. ஸோ இன்றைக்கி அவருடைய பெஸ்ட் ஆஃப் இதில் அஸ்வின் இல்லாதப்போ அவரை தூக்கி நீங்கள் அங்கே போட்டுருந்துருக்க முடியாது, அவரை கட் பண்ணியிருந்திருக்க முடியாது. வேறு வழியே இல்லை, அஸ்வின் நீங்கள் போட்டு முடிங்க, 4 ஓவர் அங்கே அவரை போட்டு முடிக்க வேண்டிய பிரச்சனை இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த பாசிபிலிட்டிஸ்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவர் பண்ணுறாருங்கும்போது அவர் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கிறார். எதுலேயும் ஒரு சொதப்பல். ஏன்னா போன மேட்ச்சில் நம்ம வந்து ஒரு சொதப்பலை பார்த்தோம். அவர் பேசின விஷயங்கள்லாம் ஸ்பீச்சில் வந்துட்டு என்ன பேசுகிறீங்க நீங்கன்ற மாதிரி போஸ்ட் மேட்ச்சில். ஸோ அதனால் எவ்ரி திங் இஸ் லுக்கிங் பாசிட்டிவ் ஃபார் சிஎஸ்கே. பெட்டராக இருக்குது எல்லாமே பார்க்குறதுக்கு. பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் ஃபீல்டிங் லாஸ்ட் பாசிட்டிவ் நம்பர் 7, அதுதான் நல்ல ஃபீல்டிங் பண்ணுறாங்க. ஸோ சில இடங்களில் இன்னும், ஆனால் ருத்ராஜ் கெய்க்வாட் என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் எங்கள் ஃபீல்டிங்கை இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக எங்களுக்கு இருக்குது, சரியில்லை, நாங்கள் ஒரு 7-8 ரன் அதிலேயே விட்டுறோன்றாரு. ஸோ பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். அதை இன்னும் நல்லா கேள்விக்கு புடியாக நாங்கள் இன்னும் நல்லா ஃபீல்டிங் பண்ணணும் ஆசைப்படுறாரு இல்லையா, நல்ல விஷயம். பட் ஃபீல்டிங் ஃபார் பெட்டராக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அஃப்கோர்ஸ் கேட்ச் ட்ராப்புகள் இருந்திருக்குது, மிஸ்ஃபீல்டு இருந்திருக்குது, பட் இருந்தாலும் பெட்டராக இருக்குது. ஸோ அதனால் இந்த பெட்டர் திங்ஸ், பாசிட்டிவான விஷயங்கள் இதெல்லாத்தையும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். பிரச்சனைகள் அஃப்கோர்ஸ் இருக்குது, பேசாமல் இருக்க முடியாது, அது அடுத்த வீடியோவில். இன்னொரு சும்மா வீடியோ நான் வந்து பார்க்குறேன். அது வரை விடைபெறுவது உங்கள் பாலம். ஓகே பாய்.